அப்போ துன்பங்களை குறித்து பட்டியலிட்டா ஒரு 5 டாப்பிக்குள்ளே கொண்டு வரலாம். நிறைய துன்பங்களை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அது எல்லாத்தையும் எழுதி போட்டு குலுக்கி எடுத்தால் ஒரு எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய காரியங்களையும் ஒரு 5 டாபிக்ஸ்குள்ளே கொண்டு வரலாம். சிம்பிளான டாபிக். ரொம்ப பெரிய பெரிய பிரசங்கள்லாம் இன்றைக்கு நான் கொடுக்க போகிறது இல்லை. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய 5 காரியங்களை ஆண்டவர் சொல்லும்படியாய் மறையுரையை தயார் செய்திருக்கிறேன். அதை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 5 காரியங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கின்ற 5 காரியங்கள். 1, பொருளாதாரம். பிரைஸ் தி லார்ட். பொருளாதாரம். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இன் த ஃபேமிலி. பொருளாதாரம். கடன் பிரச்சனை இருக்குதா? கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஆண்டவருக்கு முன்னாடியே சாட்சியாகவே கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். கை கீழே போடுங்க. நகைகள் ஆசாசியாக வாங்கியிருப்பாங்க. நகைகள் ஆசாசியாக வாங்கியிருப்பாங்க. குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் வந்துருச்சு. நகை கடையில் இருக்கும், ஃபைனான்ஸில் கொண்டு போய் வச்சுருப்பீங்க, பேங்க்கில் கொண்டு போய் வச்சுருப்பீங்க. பொருளாதார சிக்கல். ஒரு காலத்தில் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் பொருளாதாரத்தில் அடி வாங்கினதுனால இன்றைக்கி நீங்கள் ஓட்டாண்டியாக இருக்கலாம். வசதி வாய்ப்புகள் குடும்பத்திற்கென்று இருந்தாலும் கூட உங்களுக்குரிய ஒரு பங்கு சொத்தை பிரிக்கும்போது உறவினர்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சில உங்களுக்கு வர வேண்டிய சொந்தமான சொத்துக்கள், பொருளாதாரம், பணம் உங்களுக்கு வராமல் இருக்கலாம். பொருளாதார சிக்கல். நீங்க பெற்றுக்கொள்ளாத படிப்பு, திறமை, வசதி வாய்ப்பு இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் அயராமல் பாடுபட்டும் இவர்களை படிக்க வைக்கிறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, காலேஜ் ஃபீஸ் கட்ட, ஹையர் ஸ்டடீஸ்க்கு உங்களை அனுப்ப, நல்ல உத்தியோகத்தில் அவங்கள பணியமர்த்த முடியாமல் இருக்கலாம். ஃபினான்ஷியல் கிரைசிஸ். யாரோ ஒருத்தர்கிட்ட நம்பி உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரியும், கணவனுக்கு கூட தெரியாமல் மனைவிமார்கள் உதவி செய்வாங்க. மனைவிக்கு கூட தெரியாமல் நம்பி யாரோ காசு கேட்டாங்கன்னு சொல்லி கணவர்கள் உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் வாங்கினவன் வாங்கிட்டு போனதோட சரி, குண்டாசை வச்சு மிரட்டுவான். கடனையாடா திருப்பி கேட்குற, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார சிக்கல். பணத்தை எங்கேயாவது தொலைச்சிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம். பொருளாதார சிக்கல். அன்பு பிள்ளைகளை, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார சிக்கலை நீக்குவதற்கு இந்த ஆண்டவருக்கு ஒரு நொடியை விட அந்த நொடியில் இருக்கிற சின்ன நொடி போதுமானது. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் சரண்டர் பண்ணால் போதும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணித்தால் போதும், பொருளாதார சிக்கல் நிச்சயமாய் தீர்க்கப்படும். ஆண்டவர் பொருளாதாரத்தை பற்றி கவலையே பட வேணான்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, தெரியுமா? ஆண்டவருக்கு அவருக்கு கணக்கு பரீட்சை வச்சிருந்தா கண்டிப்பாக ஃபெயில் ஆகியிருப்பார், தெரியுமா அது உங்களுக்கு? ஜீசஸ் கணக்கே வராது அவருக்கு. நல்ல வேலை அவர் பாருங்கள், தன்னால் பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் யூதாசுக்கிட்ட பணப்பையை கொடுத்து வச்சுருந்தார். ஏன்னா அவன் பிஸ்னஸ் மைண்டோடு இருந்தான். அவனாவது அந்த பொருளாதாரத்தை சரியாக நடத்துவான், நம்மளால் முடியாதுன்னு நினச்சி தான் பணப்பைய பாருங்கள். நம்மளாம் பரிசு தான் வச்சுருக்கிறோம். ஏசுநாதர்கிட்ட என்ன இருந்திருக்கு? பையிலே வச்சுருந்துருக்கிறார். கொஞ்சம் விசிலி பாருங்கள். பணப்பையே வச்சுருந்துருக்கிறார். அதை யூதாசுக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். நல்ல வேலை ஏசு ஆண்டவர் ஒரு ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இல்லை. ஏன்னா அதுக்கு அவர் தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? 100 ஆடு இருந்துச்சான், அதில் 99 ஆடு நல்லா தான் இருந்துச்சான், ஒத்த ஆடு காணாமல் போச்சான். இந்த மனுஷன் என்ன பண்ணாராம்? 99 ஆட்டையும் பாலைவனத்தில் விட்டுட்டு காணாமல் போன ஒன்றை தேடிக்கிட்டு போனார்.
இவரெல்லாம் ஒரு பொருளாளராக உட்கார வச்சா என்ன ஆகிறது? அதனால் ஆண்டவர் கணக்கில் ரொம்ப வீக்கு, பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் காணாமல் போன அந்த ஓர் ஆட்டை தேடி கண்டுபிடித்த பிறகு அவர் அந்த ஆட்டை தோள் மேல் போட்டுக்கொள்வார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா 99 ஆடும் நல்ல கண்டிஷன். அதை பாலைவனத்தில் என்ன எரிகிற தீச்சூளையில கொண்டு போய் விட்டா கூட அது மீண்டு வந்துடும். ஆண்டவருக்கு அதில் பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கு அந்த 99 ஆடுகள் மேல. ஆனால் அந்த ஒற்றை ஆட்டை அவர் தேடி கண்டுபிடித்த நாம் தான் அந்த ஆடு. இந்த ஓர் ஆட்டை ஆண்டவர் கண்டுபிடித்து தோள் மேல் போட்டுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில 99 ஆட்டை போல உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கலாம். ஆனால் பொருளாதாரம் என்கின்ற ஒரு ஆடு காணாம போயிடுச்சு அப்படின்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த ஒரு ஆட்டை, பொருளாதாரம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட விட்டுடு, அந்த பொருளாதாரத்தில் நீ எப்படி முன்னேறணும்னு சொல்லி நான் உனக்கு சொல்லி தரேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா அதை சரி செய்வார்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், வசதி வாய்ப்போட இருந்தவங்கெல்லாம் எல்லாத்தையும் இழந்தா கூட அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. காசு பணம் என்ன ஃபாதர், சம்பாதிச்சிக்கலாம் ஃபாதர், ஆனால் அந்த மகிழ்ச்சியை நான் இழக்கவே இல்லை ஃபாதர். அது ஒரு ஆசீர்வாதம். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அது ஒரு ஆசீர்வாதம். தேவையான பொருளை பணம் இருந்தால் வாங்கிக்கலாம், மக்களை கூட பணம் இருந்தால் காசை கொடுத்து படை பலத்தை சேர்த்துக்கலாம். ஆனால் மன நிம்மதி உலக செல்வாக்குகளை விட உயர்ந்தது. அப்ப அந்த ஆயன் காணாமல் போன அந்த ஓர் ஆட்டை கண்டுபிடிக்கிற பொழுதுதான் அவருக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த ஓர் ஆடு பொருளாதாரத்தில், ஒருவேளை பொருளாதாரத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்க்கையை நாம இழந்து ஆண்டவரை விட்டு தூர விலகி போயிருந்தா ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம இந்த உலகத்துல சொத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இயேசுவுக்கு நாம் தான் சொத்து. எனவே இந்த சொத்தை அவர் தன்னுடைய தோள் மேல் போட்டுக் கொள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப உங்க பொருளாதாரம் சீரடையணும்னு சொன்னா நம்மை சொத்தாக நினைக்கிற கடவுள் என்கின்ற சொத்தை நமக்கு உரிமையாக்கி கொள்ளணும். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.